சரி, ஒரு திருக்குறளோட ஆரம்பிக்கலாம். இன்னுயிர் ஓம்ப அருள்வோருக்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை அப்படின்னா, இந்த மண்ணுலகில் இருக்கிற எல்லா உயிரையும் நம்ம உயிர் மாதிரி எந்த தீமையும் பண்ணாமல் இருந்தால் நம்ம உயிரை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அதுதான் இந்த திருக்குறளோட பொருள். இப்போ அந்த கதையை பற்றி ஆரம்பிக்கலாம். நான் பேயை பார்த்து கூட பயந்ததில்லை. ஆனால் அண்ணன் பேய் உரைன்னு சொன்னதை பார்த்தோன்னு அதை பார்த்தே நான் பயந்துட்டேன். அதனால் ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க. இது ஒரு கிண்டர் கார்டன் பேய் உரை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க. நான் வங்கத்து பேய் கதைகள் அப்படின்ற ஒரு புத்தகத்திலேருந்து, அது ஒரு பேய் கதைகளின் தொகுப்பு. வங்காள ஆத்தர்கள் நிறைய பேய் கதைகள் எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒரு உண்மை பேய் கதை அப்படின்ட்டு ஒரு கதையை நான் சொல்ல போகிறேன். இதை எழுதினவர் விமல் கர். அதை தமிழில் புவனா நடராஜன் அப்படின்றவங்க தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. உங்களுக்கு சாரதா சரண் பக்ஷி அப்படின்னு ஒரு எழுத்தாளர்ல தெரிஞ்சிருக்காதான்னு தெரியல. அவர் என்னோட சின்ன வயசுல ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர். அவர் பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. பரசுராமன் துப்பாக்கி இது மாதிரி ஒரு சில புத்தகங்கள் ரொம்ப புகழ்பெற்றது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் ஆவி பேய்களை பற்றி கதையும் ரொம்ப நல்லா எழுதுவார். அவரோட கதைகள் நிறைய நாளிதழ் பத்திரிகைகளெல்லாம் வரும். அதில் பார்த்தீங்கன்னா அவர் எழுதுகிற பேய் கதைகளை மாதிரி வேற யாராலையும் எழுத முடியாது. அவ்வளோ நல்லா எழுதுவார். அவர் எழுதின பேய் கதை படித்தா நம்மளுக்கு 2 நாள் வரை நம்ம உடல் அவ்வளோ சிலிர்க்கும். அவ்வளோ நல்லா எழுதுவார். அவர் திடீர்னு பேய் கதை எழுதுறதெல்லாம் நிறுத்திட்டாரு. ஏன்னு எனக்கு தெரியல. நம்ம சின்ன வயசுலேயே இருக்க முடியாது இல்லைங்களா. நாங்களும் வளர்ந்து பெரியவங்களாயிட்டோம். இப்போ படிச்சுட்டு நல்ல வேலையிலலாம் இருக்கோம். அப்படி இருக்கும்போது எனக்கு கல்கத்தா பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போக வேண்டிய நிலைமை இருந்தது. அப்படி போகும்போது அங்கே ஒரு வயதான முதியோர்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அப்படி பேசிட்டு இருக்கும்போது நடுவில் தான் எனக்கு தெரிஞ்சது அவரு தான் சாரதா சரண் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அப்போ துப்பறியும் சாரதான்னு கூட சொல்லுவாங்க. அவர் நிறைய விஷயத்த பேசினார். அவர் பேசினதை பார்த்துட்டு அவருக்கு இருக்கிற அவளுக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கிறதுன்னு பார்த்து எனக்கே வியப்பாக இருந்தது. அவங்க வீட்டு வராண்டாவில் உட்காந்துட்டு ஒரு மாலை நேரத்தில், நான் ஒரு கார்த்திகை மாதம் குளிர ஆரம்பிச்சிருந்தது. அந்த மாலை நேரத்தில் பேசிட்டு இருக்கும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த பேய் கதை எழுதுறதை நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சுங்களே அப்படின்ட்டு அவர் சொன்னார். ஏன் பேய் கதை எழுதுறதெல்லாம் நிறுத்துனீங்க அப்படின்ட்டு நான் கேட்டேன். அதுக்கு என்னோட வாழ்க்கையில் ஒரு அதிசய நிகழ்ச்சி நடந்தது. அதனால் அப்போதுலேருந்து நான் இந்த கதையை எழுதுறதில்லை அப்படின்னு சொன்னார். அந்த விஷயத்தை பற்றி எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்ட்டு நான் கேட்டேன். நான் சொன்னேன், நீங்கள் கேட்பீங்களா அப்படின்ட்டு அவர் கேட்டார். ஆமாம்மா, கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு மெல்ல சொல்கிறதுக்கு ஆரம்பித்தார். இது ஒரு 1942 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருந்தது. அப்போ கல்கத்தா மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குண்டெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் குண்டு போடுறதுனால ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் கல்கத்தாவை விட்டு வெளியில் போக ஆரம்பித்தாங்க. என்னால் போக முடியல. ஏன்னா எனக்கு அங்கே தான் வேலை இருந்தது. அதனால் நான் கொல்கத்தாவில் தங்கி அங்கேருந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் வேலை செஞ்ச கம்பெனியில் பார்த்தீங்கன்னா என்னை நிறைய வேலை வாங்குவாங்க. நான் அங்கே ஒரு ஷீல் பாபு அப்படின்ற ஒரு ஹோட்டலில் தங்கி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ நான் பெரியவங்களுக்கு கதை எழுதுவேன், சின்னவங்களுக்கும் கதை எழுதுவேன். ஆவி உலகத்தை பற்றி கதை எழுதுவேன், பேய் கதை எழுதுவேன். சின்னவங்களுக்கும் பேய் கதை பற்றி எல்லாம் எழுதுவேன். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் சாயந்தரம் நான் அப்படியே காலார நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
நடந்து போயிட்டு இருந்தேன். அது வந்து ஒரு இருளடைகிற மாலை நேரம். அங்கே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருள் நேரத்தில் வந்து ஒரு 2 மைலுக்கு ஒரு தூரம் தான் ஒரு கேஸ் லைட் மாதிரி இருக்கும், ரொம்ப இருளாக இருக்கும். அந்த இருளடைந்த நேரமாக இருக்கிறதுனால யாரும் வீட்டை விட்டு வெளியிலேயே வரமாட்டாங்க. அப்படியே வெளியில் வந்தால் கூட அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு இல்லைன்னா ஏதாவது தேட்டருக்கு தான் போவாங்க. இந்த காலேஜ் ஸ்கொயர் பக்கத்தில் யாராவது ஒருத்தரோ 2 பேரோ தான் வருவாங்க. அன்னைக்குன்னு பார்த்தா அந்த ஒருத்தர் 2 பேரும் இல்லை, நான் மட்டும்தான் தனியாக இருக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து சுருட்டு பிடிக்கிற பழக்கம் இருந்தது. அதனால் ஒரு சுருட்டை எடுத்துட்டு பற்ற வச்சுட்டு நான் அங்கே போய் உட்கார ஆரம்பித்தேன். என் பக்கத்தில் வந்து ஒரு ஆள் வந்து உட்கார்ந்தாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மெல்லிஸாக கருப்பாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஃபுல் உடம்புலையும் ஒரு கருப்பு கோட்டு போட்ட மாதிரி வந்து உட்கார்ந்தாரு. சரின்னு அவர்கிட்ட நான் அப்படியே பேசுறதுக்கு அப்படியே பேச ஆரம்பித்தேன். அந்த ஆள் என்னன்னா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றாரு, ஒன்றுத்துக்கும் பதில் சொல்ல மாட்டேன்றாரு. சொன்னாலும் பார்த்தீங்கன்னா ஆமாம் இல்லை, அதோட அதை தவிர வேற எதுவும் பேச மாட்டேன்றாரு. நானும் விடுற மாதிரி இல்லை. இவரை வந்து நான் எப்படியாவது இவரை பேச வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்கு வந்தது கண்டது எல்லா கேள்வியும் கேட்டேன். அவர் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல, எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆமாம் இல்லை அப்படின்றது மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது அவர் யார் மேலேயும் ரொம்ப வெறுப்பாக இருக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. எனக்கும் கேட்டு கேட்டு சளிப்படைஞ்சு நானும் கேள்வி கேட்கறத விட்டுட்டு அப்படியே கம்முன்னு உட்கார்ந்தேன். அந்த டைமில் என்னையே திடுக்கிடுற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார். அவர் என்ன கேட்டார் தெரியுமா? அவருக்கு வந்து என்னை யாருன்னு தெரியுமா? நான் தான் வந்து சாரதா சரண் பக்ஷியா. நான் வந்து இது மாதிரி ஷீல்பாபு ஹோட்டலில் தங்கியிருக்கிறேன்னா. இந்த ஆளுக்கு என்னை பற்றி எப்படி தெரியும்? இவர் என்ன ஒரு துப்பறியும் நிபுணர், இவருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவர் மறுபடியும் பேச ஆரம்பிச்சாரு. உங்களுக்கு தெரியாததெல்லாம் ஏன் எழுதுறீங்க? நீங்கள் என்ன பேய் குடும்பம் நடத்துறீங்க, பேய் கதையை பற்றி எல்லாம் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னார். நான் அப்படி என்ன எழுதுனேன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்ட்டு நான் கேட்டேன். நீங்கள் எழுதுறதெல்லாம் ஒரே குப்பை. எனக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோபம் தலைக்கு ஏறியா கோபமாக இருந்தது. ஆமாம், உங்களுக்கு இன்னும் குப்பாளுற பழக்கம்லாம் இருக்குதா சார் அப்படின்னு கேட்டேன். எனக்கு என்ன பழக்கம் இருக்குது, இல்லைன்னு உனக்கு என்ன பிரச்சனை? நீ இப்போ தான் 3 நாள் 3 கொலைன்னு ஒரு இது கதை எழுதுனேன். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே இருக்கிறோன்னுலாம் கையை காமிக்கிறியே அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இருக்கிற இடத்த சொன்னேன்னா நான் என்ன சொன்னேன்? எதுவும் ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறீங்களே. அந்த கதையில் வந்து ஒரு ரிக்ஷாக்காரனை வந்து மெடோபுக் ரோட்லேருந்து பெக் ரோடு வர ரிக்ஷாவை இழுக்கிறான் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து பேய் ரிக்ஷா இழுக்கிறதெல்லாம் பார்த்தீங்களா? நீங்கள் வந்து நீங்கள் என்ன உங்களுக்கு பைத்தியக்காரனா? நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் எழுதுறீங்க அப்படின்னு. ஏன் பேய் வந்து ரிக்ஷா இழுக்காதா? இல்லை சார், கண்டிப்பாக பேய் வந்து ரிக்ஷாவை இழுக்காது. உங்களுக்கு காமன் சென்ஸே இல்லை சார். நீங்கள் பாட்டுன்னு புக்குன்னு ஒரு சுருட்டு எழுதுன்னு இருக்கிறீங்க. நான் இங்கே இருக்கிறேன், எனக்கு ஒரு சுருட்டு கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சா? அதை பார்த்த உடனே எனக்கே வந்து ஒரு வித்தியாசமா தெரிஞ்சது. நான் சிரிச்சுக்கிட்டே அவருக்கும் ஒரு புதுசாக ஒரு சுருட்டை கொடுத்துட்டு அவருக்கு தீப்பெட்டியும் கொடுத்தேன். தீப்பெட்டியை கொடுத்துட்ட உடனே அப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு வந்து நான் எழுதுகிற கதையை எல்லாத்தையும் படிப்பீங்களா? ஆமாம், என் வேலையே அதுதான், வேற வழி இல்லாமல் உங்கள் கதையெல்லாம் நான் படிக்கிறேன் அப்படின்னு. ஏன் வேற வழி இல்லாமல் இந்த கதையெல்லாம் படிக்கிறீங்க? நீங்கள் இந்த கதை வந்து இந்த பத்திரிக்கையில் இதாக இருந்தது அப்படியா? அந்த ராணா பாபு வந்து ஒரு முட்டாள். அவங்க அப்பா இருக்கிற காசில் வந்து அந்த காசை வச்சு ஒரு பத்திரிக்கை நடத்துகிறான். பத்திரிக்கையில் வந்து கதாசிரியர் ஆகிட்டான். அவனுக்கு வந்து ஒரு நல்ல பாடம் வந்து கற்பிக்கணும்.
அவங்க அப்பா கூட அடிக்கடி புலம்பின்னு இருந்தாரு, இவன் இந்த பையன்லாம் எப்படி உருப்பட போறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் எனக்கு தெரியும் அவங்க அப்பா இறந்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ஆள் இருக்கிற வயசுக்கு வந்து அவங்க அப்பாவை பார்த்துருக்கவே முடியாது. ஆமா, அவர் தான் சொர்க்கத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு நான் சொன்னேன். ஆமா, நான் மட்டும் மண்ணுலகில் இருக்கிறாருன்னு நான் சொன்னேன். ஆமா, அவர் சொர்க்கத்துல தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இன்னும் ஃபோன் கனெக்ஷன் இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது கேட்கலான்னு நினச்சேன். அதுக்குள்ள அவரே வந்து சொன்னார், நீங்கள் வந்து இந்த மாதிரி பேய் பற்றியெல்லாம் கதை எழுதுறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு பெண அறையில் வந்து ஒரு பேய் வந்து ஆஹா ஈஹின்னு சிரிச்சுன்னு இருக்குதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன போய் பெண அறையில் பார்த்தீங்களா? அந்த பக்கமாவது போயிருக்கிறீங்களா? பெண அறையில் எவ்வளோ நாத்தடிக்கும் தெரியுமா? இதை பார்த்தா நான் உங்களை போட்டு அந்த இதில் வந்து பெண அறையில் போட்டு உங்களை கொடுமை பத்தணும் போல இருக்கு எனக்கு அப்படின்னு கொடுமை பத்தணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் வந்து சரின்னு நான் அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது, நீங்கள் வந்து இந்த 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 பத்திரிக்கையில் கம்போசிட்டாக இருக்கீங்களா, ஏன் எதனால் இதெல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அது சொல்லிச்சு, இல்லை நான் வந்து போன வருஷம் வந்து நான் வந்து ஒரு மிலிட்ரியில் போய் சேர்ந்தேன். அங்கே போய் சேரும்போது ஒரு முட்டாள் ஆஃபீஸரை என்னை ஏற்றி கொன்னுட்டான். அதனால் நான் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சென்சார் ஆஃபீஸராக சேர்ந்துருந்தேன். இப்போ வந்து என்னை வந்து அந்த பேய் உலகத்துலேயும் சென்சார் ஆஃபீஸராக நியமிச்சிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து என்னை ஒரு பேயோட ரெப்ரசன்டேட்டிவாகவும் நினச்சிக்கலாம், இல்லை ஒரு பேயோட தூதனாகவும் நினச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேயை வந்து கதா மாந்தர்களாக யூஸ் பண்ணுறீங்க, அப்படி இருந்தும் எங்களை வந்து கேலியும் கிண்டலும் பண்ணுறீங்க. இதனால் வந்து எங்களை யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க. சின்ன குழந்தைங்களாவது எங்களை பார்த்து பயந்து மரியாதை கொடுத்துட்டு இருந்தது. நீங்கள் வந்து இந்த மாதிரி கதை எழுதி எல்லாத்தையும் வந்து எங்களை பற்றி பயமே இல்லாத மாதிரி பண்ணிட்டீங்க. அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து கொலையை பற்றி எழுதுங்க, துப்பாக்கியை பற்றி எழுதுங்க, எதை வேணாலும் எழுதுங்க. ஆனால் வந்து பேய் கதையை மட்டும் எழுதாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் இதுமாரி பேய் கதை எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் இது மாதிரி இங்கே உட்காந்து இதுக்கு மேலே சுருட்டு பிடிக்க முடியாது. நான் சொல்கிறத சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி தண்டனை வரும் அப்படின்னு அந்த ஆள் சொன்னான். சரி, உங்களுக்கு அந்த ஆள் யாருன்னு தெரியுமா அப்படின்னு. இல்லைப்பா, எனக்கு அந்த ஆள் யாருன்னு தெரியல, ஆனால் அதுக்கப்புறம் நான் பேய் கதை எழுதுறதையே நிறுத்திட்டேன் அப்படின்னு. ஏன் அதுக்கு என்ன பயமா? பயம்லாம் எதுவும் இல்லை. ஆனால் நான் பேய் கதை எழுதுனா அந்த ஆள் சோத்துல மண் விழுந்துடும், அதனால தான் நான் கதை எழுத நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கதை முடியும். அருமையாக பேய் கதை சொன்னார். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? பேய் கதைன்னா பேய்ன்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு நான் வந்து ஒரு அமானுஷ இது மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் இருந்தால் வந்து ஷேர் பண்ணலாம். ஏங்க சும்மா வாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை இங்கே வாங்க, சும்மா வந்து வாங்க வாங்க சும்மா வாங்க. சின்ன வயசுல இருக்கு என்னன்னா, நான் 3.5 வயசு, நான் எல்கேஜி படிக்கும்போது ஃபர்ஸ்ட் எங்கள் ஃபேமிலி சொல்கிறேன், எங்கள் அப்பா கூட பிறந்தாங்க 5 பேர், அண்ணன் தம்பி மட்டும் 4 பேர், அப்பாவோட சேர்த்து 5 பேர், அப்புறம் ஒரு அப்பாவுக்கு ஒரு அக்கா. அவங்க வந்து பெரியவங்க அத்தை பெரியவங்க. அடுத்தது இருக்கிற எங்கள் பெரியப்பா, எங்கள் அப்பா, அடுத்து 3 சித்தப்பா. எங்கள் ஊரில் கிராமத்தில் தான் இருந்தோம். 3 வீடு, சித்தப்பாவுக்கு தனியாக ஒரு 3 வீடு சேர்ந்த மாதிரி ஒரு கட்டிட்டாங்க. அப்புறம் எங்கள் வீடு போய் தள்ளி இருக்கும். எங்கள் அத்தை வேறு ஊரில் இருக்காங்க. எங்கள் பாட்டி பிறந்த ஊர்லேயே அவங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு 2 பையன் ஒரு பொண்ணு அத்தைக்கு. இப்போது கடைசி சித்தப்பா, கடைசி பையனுக்கு எங்கள் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கொடுத்தது அப்போதான் வந்து ரொம்ப சின்ன வயசு, தெரியல அது. அவங்க கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க எங்கள் சித்தி. அந்த சித்தி வந்து பேர் ரமா. வந்ததுலேருந்து நான் எப்போ ஸ்கூல் விட்டு போனாலும் சரி, அது அவங்க கூட தான் இருப்பேன். அவங்க முதல்ல கட்டி பிடிச்சிக்கிட்டு
அவங்க என்னை கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, அதனால் அவங்க கூட இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு, எங்கள் பாட்டிக்கும் எங்கள் சித்திக்கும் சண்டை வந்துச்சு. சண்டைன்னா எங்கள் பாட்டி வந்து எங்கள் சித்தி திட்டாங்க அன்றைக்கி நைட்டு. அது எப்படி என்ன நடந்ததுன்னா எனக்கும் தெரியல. அது தேர்ஸ்டே நைட்டா இல்லை வெனஸ்டே நைட்டான்னு தெரியல. அது பிரச்சனை நடந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க. எங்கள் சித்தி இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஓகே இறந்துட்டாங்கன்ட்டு அந்த இதோட இருக்குது, பட் மிஸ் பண்ணுறாங்கள. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டும் நான் வந்து அழுறேன்னா துள்ளி ஒரு பயந்து தூக்கத்தில் எழுந்திரிச்சு அழுறேன். என்னை யாரும் வந்து கூப்பிட்ற மாதிரி இருக்குது, தூக்கத்தில் எழுப்புற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு நாள் நைட்டும் அது கண்டினியூஸாக இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கிட்ட அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. அட்லீஸ்ட் வந்து வீக்லி ஒரு 4 days எனக்கு அந்த மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து எங்கள் அப்பா வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, எங்கள் அம்மா வாய்ப்படுறாங்க என்ன ஆச்சோ தெரியல அப்படின்ட்டு. அப்புறம் பக்கத்தில் கோயிலுக்கு அங்கெல்லாம் வெளில கூப்பிட்டு போயிட்டு அது கொஞ்சம் பிரச்சனை சரியாச்சு. அப்புறம் அப்படியே தள்ளி போயிட்டே இருந்தது. ஒரு 6-7 years நான் 7th படிக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஆனால் எனக்கு வந்து என்னென்னா ஏதோ நம்மளை வந்து எங்கள் சித்தி வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான ஃபீல் இருக்கும். எங்கள் சித்தி தான் கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அழுதுகிட்டே இருப்பேன். அது ஒரு 2-3 years வந்து அதுக்கப்புறம் ஒரு 2nd standard படிக்க வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 7th படிக்கிற போது எங்கள் சித்தப்பாவை தள்ளி ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் ஒரு அக்கா இருக்காங்க, என்னோட 3 வயசு அதிகம். அந்த அக்காவுக்கு வந்து பேய் பிடிக்குது. ஓகேங்களா, பேய் பிடிச்சப்போ அவங்க வந்து கேட்குறாங்க நீ யாருன்ட்டு. சொல்லவே இல்லை. அவங்க வந்து ஒரு 4-5 நாளாக கண்டினியூஸாக பகல்லே வருது. நைட்டில் இருந்தால் பரவாயில்ல, பகல்லே பேய் பிடிக்குது. ஒரு 10 மணி போல் பிடிக்குது. அது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு. ஒரு 5 o'clock 6 o'clock வரைக்கும் அவங்க கண்டினியூஸாக அவங்களோட எதிரே இருப்பாங்க. பேசவே மாட்டாங்க, கத்திக்கிட்டே இருப்பாங்க, கையை பிடிச்சி முறுக்கிட்டு. அந்த அக்கா வந்து ஒரு 17 இந்த சொல்லலாம், நான் 7th படிக்கிறேன் அப்படின்னா 12, அவங்க வந்து ஒரு 15-16 years அந்த ரேஞ்சில் இருப்பாங்க. அவங்க வந்து டெய்லி இந்த இது ஒரு 2 weeks-ஆக அவங்களுக்கு வந்து இது பிரச்சனை எதிரே இருக்குது. அப்புறம் வந்து பக்கத்தில் ரேவோ பிடிச்சி ஒரு மந்திரவாதியை பிடிச்சி வந்து உட்கார வச்சு அவங்க தான் கேட்குறாங்க. கேட்கும்போது என் பேர் ரமா அப்படின்றாங்க. எங்கள் சித்தி பேர் சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் சித்தி வந்து எங்கள் பாட்டி அப்படிலாம் கூட மாட்டாங்க, பேத்தி தான் கல்யாணம் கொடுத்துருக்காங்க, அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. அது எனக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்போது நான் வந்து அம்மாவை பார்க்கணுன்றாங்க. அம்மா யாருன்னா எங்கள் பாட்டி. என்னை வந்து தம்பின்னு கூப்பிடுவாங்க. சொன்னதும் எங்கள் பாட்டி வந்து பாட்டின்னு சொல்லலை, அம்மா சொன்னதும் அவங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. அப்புறமேட்டுக்கு இந்த இது சொல்லவும் மாதிரி அம்மா பார்க்கணுன்றாங்கன்னா எங்கள் பாட்டி தான் போகிறாங்க. எங்கள் பாட்டியை கை பிடிச்சிட்டு அழுறாங்க அந்த அக்கா. என்ன ஏன் நீ வந்து எங்களுக்கு சண்டை போட்ட, என்ன ஏன் சாக சொன்ன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இவங்க என்ன சொல்கிறது தெரியல. இந்த விஷயம் வந்து அந்த மந்திரவாதியை வச்சு ஒரு 3 hours-ஆக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க நடந்த விஷயம் அப்போ நடந்த பார்த்தீங்களா, அந்த இன்சிடென்ட் ஒரு 2 weeks நடந்திருக்கு போல இருக்குது. அது எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு பதில் சொல்லவும் முடியல. இந்த விஷயம் வந்து அவங்களுக்கும் வந்து ரொம்ப கில்ட்டாகவே ஃபீல் ஆகிட்டு இருக்குது. எல்லாருக்கும் தெரிய வருது இந்த விஷயம். எங்கள் சித்தப்பாவுக்கும் சரி, எங்கள் சித்தப்பாவுக்கு பிடிக்கவே கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது 2 பேரும் வந்து பேசிக்கிறது இல்லை. எங்கள் சித்தியும் சித்தப்பா பேசுறதே இல்லை. அது ஒரு விஷயம், அவங்க சூசைட் ரீசனு. அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் கொஞ்சம் பேசி முடிச்சுட்டு அவங்க என்ன கடைசியாக சொல்கிறாங்க, இந்த விஷயம் சொல்லிட்டு இருக்கும்போது நான் எப்படி தம்பி கூடவே இருப்பேன் அப்படின்னாங்க. எனக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் தள்ளி, அதாவது அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா இங்கேருந்து நம்ம என்ட்ரன்ஸ் இருக்குங்களா அவ்வளோ கூட இருக்காது, இங்கே வர இல்லை, இங்கே அவ்வளோ தூரத்தில் அவங்க சொல்கிறது நல்லா கேட்கும். சத்தமாக பேசுகிறாங்க, அவங்க சொல்கிறது எனக்கு கேட்குது. அதுவும் நைட்டு ஒரு 7 o'clock இருக்கும். அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அந்த மந்திரவாதி வந்து அந்த கட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. அதில் வச்சு அவங்க சொல்ல அவங்க எல்லாம் இந்த விஷயம்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. எனக்கு அப்போ தான் வந்து ஃபீல் ஆகுது, நான் வந்து சின்ன வயசில் என்னை வந்து யாரை எழுப்புற மாதிரி இருந்தது, என்னை கூப்பிட்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எங்கள் சித்தப்பா வீட்டு மாடியில் வந்து யாரோ நடந்து போகிற மாதிரியா சத்தம் கேட்கும். எனக்கு மட்டும் கேட்கும். நான் சொல்லுவேன் யாரோ போகிற மாதிரி, சும்மா ரெடின்னு வாங்க அம்மா நைட்லாம். இந்த விஷயம்லாம் அவங்க சொல்லும் போது தான் எனக்கு தெரிஞ்சது அவங்க என் கூடவே சுற்றி இருந்துருக்காங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் அவங்கள வந்து அந்த மந்திரவாதி அந்த உச்சி முடி எடுத்து முடிச்சு போட்டு ஆவி எடுக்க சொல்லுவாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை. இந்த விஷயம் அதான் சொல்ல, ஒருத்தவங்க பிடிச்சிச்சு அப்படின்னா இறந்ததுக்கப்புறம் அவங்க நான் கூடவே இருப்பாங்க இந்த படத்தில் பார்த்துருப்போம். பட் நான் லிட்டராக அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்புறம் போயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் பெருசாகும்போது அந்த இது இல்லை. ஆனால் பட் அந்த இடத்துக்கு போன வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் நான் இருட்டை பார்த்தா பயப்படுவேன்.
யாரோ இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பேன். பட் அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் வந்து சரி ஒன்றும் பெருசாக தெரியல, இருட்டை பார்த்து பயம் போயிடுச்சு. பட் அந்த ஆவி இந்த பேய்ன்ற இதுவும் குறைஞ்சிருச்சு எனக்கு. அவ்வளோதான். இதுதான் அந்த பேய் ஓட்டினதை பற்றி சொல்கிறப்ப எனக்கு ஒரு சின்ன வயசில் ஒரு ஞாபகம் வருது. அதே மாதிரி நாங்களும் இந்த மே மாதம்னா பாட்டி ஊருக்கு போவோம்ல, பாட்டி ஊருக்கு போகிற மாதிரி ஊருக்கு போயாச்சு. ஊருக்கு போனோடனே அங்கே புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருச்சு. பேய் பிடிச்ச உடனே நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்துட்டு இந்த பேய் ஓட்டுறவங்க என்ன தான் பண்ணுறாங்க ரொம்ப க்யூரியஸ். எங்கள் பாட்டிகிட்ட சொல்லிட்டேன், பாட்டி டிஃபன் எல்லாமே இங்கே வரணும், நான் அந்த பேய் ஓட்டுற இடத்துலையே தான் உட்காந்துருப்பேன், எங்கேயும் மூவ் ஆக மாட்டேன், என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த லேடி வந்து தலையை சுற்றிக்கிட்டே இருக்காங்க. நம்மளுக்கு தலைவலிக்குது, அவ்வளோ நேரம் தலையை சுற்றிட்டே இருக்காங்க. திடீர்னு ஆக்சுவலி என்னென்னா மாமனாரை போய் பீடி வாங்கிட்டு வர சொல்கிறாங்க, பீடி வாங்கிட்டு வர சொல்கிறாங்க, ஏதோ சொல்கிறாங்க. சொந்தக்காரங்கெல்லாம் ஆமாம் டீ வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. எல்லாமே வந்து நடந்துகிட்டே இருக்குது. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பேய் ஓட்டுறவர் வந்து ஏதோ இதெல்லாம் வச்சு மரத்தில் போய் ஆணியெல்லாம் அடிச்சுட்டு எல்லாம் வந்தாங்க. வந்துட்டு கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாங்க. நார்மல் ஆகிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் இது என்னென்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் பேர் ரவுண்டாக உட்காந்துருக்கோம்ல, எங்ககிட்ட சொல்லலை. அவங்கன்னா அவங்ககிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கோம் என்ன தான் பண்ணுதுன்னா. அவங்க வந்து அப்படியே இருக்காங்க. அவங்க கொஞ்ச நேரம் ஏதோ பேசிட்டு வந்து உட்காந்துக்கிட்டாங்க. தலையை நல்லா முடிய நல்லா முன்னாடி விரிச்சு போட்டுக்கிட்டாங்க. நாங்கள் ரொம்ப க்ளோஸாக உட்காந்துருக்கோம். திடீர்னு நாங்க நான் ஒரு 2 கிலோமீட்டர் ஓடிருக்கேன், திரும்பி கூட பார்க்கல. நாங்க 3 பேருமே பறக்கிறோம். பயங்கர அந்த மாதிரி நான் இப்பயும் நினைச்சு பாக்குறேன். ஆக்சுவலி எங்க வீடு தாண்ட உடனே ஒரு ஷார்ட் ரோடு இருக்கு, தார் ரோடு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே திரும்பி மட்டும் பாத்துறாங்க, கூடயே வந்து செம்ம வேகத்துல ஓடுறோம். அதுக்கப்புறமேட்டு ரிட்டர்ன் வந்துட்டு மறுபடியும் கேட்டா அவங்களுக்குள்ளே பேசிக்காங்க, இவங்க ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் பயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், அது எனக்கு இன்னும் மறக்க முடியாது. வேற யாராவது இப்ப கூட எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமான எங்க ஒய்ஃபும் தம்பியும் பேய் படம் போட்டுருவாங்க. நான் வந்து 10 மணி ஆனா தூங்கிடுவேன், டக்குன்னு தூங்கிடுவேன். பார்த்தீங்கன்னா 10, 11, 12 மணி வரலையும் அவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்னை எழுப்புவாங்க, எந்திரிச்சு வா வா. நான் என்ன நீங்க தான் பெட்ரூம்க்கு வாங்க இல்லை வர முடியாது, பார்த்தீங்கன்னா எல்லா லைட்டையும் போட்டுட்டு நீ வந்து எங்களை கூட்டிட்டு போ, பக்கத்தில் இருக்கிற ரூமுக்கு வர மாட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸு? வாங்க வாங்க வாங்க. இது எனக்கு நடந்த சம்பவம் தாங்க. காலேஜில் வந்து நம்ம பசங்களாம் நாங்கள் வந்து மதுரையில் கேஎல்என் காலேஜில் தான் படித்தோம். மதுரைக்கு பக்கத்தில் தான் கொடைக்கானல். வழக்கமாக போகிறது தான். ஃபஸ்ட் இயர்லேருந்து ஒரு 10 பேர் சேர்ந்து பைக்கில் போவோம். ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு தான் வருவோம். உங்களுக்கு தெரியும் அந்த குணாராக்கு, அந்த மதிகட்டான் சோலை, அதுக்கெலாம் வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு போனோம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கிட்டு போனோம். எங்கள் கூட படித்த ஒரு பையனுடைய மாமா வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான். ஈஸியாக எங்களுக்கு பெர்மிஷன் கிடச்சிடும், வாங்கிட்டு நாங்களாம் போயிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மதிகட்டான் சோலை அதை பற்றி தெரியுமா உங்களுக்கு? பார்த்தது இல்லையா நீங்கள்? உள்ளே போனால் அங்கே ஒரு விதமான பூவெலாம் இருக்கும். அந்த பூவை வந்து நம்ம மோந்து பார்த்தோம்னா அந்த பூவிலேருந்து வர அந்த அரோமா வந்து நமக்கு ஒரு கஞ்சா செடின்னு வச்சுக்கோங்களேன். கஞ்சா செடி இல்லை அது மாதிரி ஒரு 3 நாளைக்கு நமக்கு மதி கட்டான் சோலை, அதுக்கு தான் அந்த பேர் வச்சுருக்காங்க. அதை வந்து மோந்து பார்த்தோன்னா மதி கெட்டு போயிடும். அங்கெல்லாம் போயிருக்கோம். ஆனால் அந்த பூவெல்லாம் நாங்கள் பார்த்ததில்ல, ஒரு பூவும் இல்லை அங்கே. அது ஒரு பூவே பூக்கலை. இந்த மாதிரிலாம் போயிட்டு வர்றதுதான் எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. கொடைக்கானலுக்கு போயிட்டு வர்றது, அந்த டால்ஃபின் ஹவுஸுக்கு போயிட்டு வர்றதெல்லாம் ஒன்றும் எங்களுக்கு புதுசுலாம் கிடையாது. பல தடவை போயிருக்கோம். கொஞ்சம் ஃபஸ்ட் இயரில் போகும்போது தான் ஒரு மத்தியானம் ஒரு 2 மணிக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடும். சரி போகும்டா கீழே அப்படின்ட்டு 2 மணிக்கு கிளம்பி கீழே வர்றதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். 4 மணி போல் வத்தலகுண்டு ரோட்டை தொட்டுருவோம், சமாதானத்துக்கு வந்துடுவோம். ஆனால் கொஞ்சம் செகண்ட் இயர் தேர்ட் இயர்னு போக கொஞ்சம் தைரியம் வந்துடும்ல, தந்திரம் வந்திருக்கோம் அப்படின்னு இருப்போம்டா, இன்னும் கொஞ்சம் நேரம் இருப்போம்டா அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நேரங்கள் பின்னோக்கி போய்கிட்டே இருக்கு. நான் 2 மணிக்கு கிளம்ப ஆரம்பிச்சது, 5 மணி ஆச்சு, 6 அப்படின்ட்டு நைட்டு இப்போ வந்து 9, 10 மணிக்கு தான் கிளம்புறது. 10 மணிக்கு கிளம்ப ஆரம்பித்தோம்னா அவள் கீழே வந்து வரும்போது அப்படியே நேரடியெல்லாம் வந்துட மாட்டோம்ல. நிப்பாட்டி டீயை குடிப்போம், அங்கே நிப்பாட்டி ஒரு தம்மா போடுவோம் அப்படின்னு அந்த மலையை விட்டு இறங்க ஆரம்பிக்கிறதுக்கே ஒரு 12, 12:30 ஆயிரும்.
தேர்ட் இயர் படிக்கும்போது நாங்கள் லேக்கை சுற்றி எங்கேயாச்சும் நடந்துக்கிட்டு இருப்போம், ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு இருப்போம், சும்மா டாப் அடிச்சுக்கிட்டு இருப்போம், அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். ஒரு 10 பேர் போனோம். அன்னைக்கு வந்து 4 வண்டியில் 8 பேர் போகலாம். டபுள் போனால் 8 பேர் போகலாம். நாங்கள் வந்து 7 பேர் தான் அன்னைக்கு கூட்டம் சேர்ந்துச்சு. நாங்கள் வந்து பிளான் பண்ணலாம் இல்லை, அடிக்கடி போகிறது தானே. டேய் வரியா அப்படின்னு இன்னைக்கு நைட்டு ஃபோன் பண்ணால் நாளைக்கு காலையில் கிளம்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு 7 பேர் தான் தேத்த முடிஞ்சு கிளம்பிட்டோம். கிளம்பி மேலே போய் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஒரு 10 மணி போல் சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு கீழே இறங்குறதுங்கும் போது மணி ஒரு 12:45 கிட்ட இருக்கும். 12:45 கிட்ட இறங்க ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்கும் போது என் வண்டியில் மட்டும் ஆள் இல்லை. ஏன்னா 7 பேர் தானே இருக்கோம். என் வண்டியில் மட்டும் யாரும் ஏறலை. அது எனக்கு ஒன்றும் புதுசாகவும் தெரியல. ஏன்னா இதை பற்றி நம்ம சிந்திக்க மாட்டோம்ல. சரி எல்லாரும் சேர்ந்து தானே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நானும் போயிட்டு இருக்கோம். கொடைக்கானல்லேருந்து கீழே வர்றதுக்குள்ளே ஒரு ஊர் இருக்கும், தாண்டிக்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊர் பஸ் ஸ்டாண்டை தாண்டி வர்றோம். தாண்டி வரும்போது அந்த இடத்துல தாண்டிக்குடியில் மட்டும்தான் வெளிச்சம் இருக்கும். அதை தாண்டிக்குடியை தாண்டிட்டோம்னா ஃபுல்லாக இருட்டு தான். நம்ம பைக்கோடைய ஹெட்லைட் வெளிச்சத்தில் தான் நம்ம போகணும். தாண்டிக்குடியை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம். அவங்க எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. நான் தான் கடைசி வண்டியாக வர்றேன். போயிட்டு இருக்கும்போது ஒரு டேர்னிங் வந்து இப்படி இருக்குங்க. இந்த மாதிரி இப்படி இருக்கும். இப்படி திரும்பணும். நான் இப்படி திரும்பும்போது இந்த உச்சியை வந்து இப்படி நிற்கிது. இந்த கீழே இங்கே ரோடு இங்கே இருக்குது, இங்கே மேலாப்பில் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த உச்சியில் நான் இப்படி திரும்பணும். இந்த உச்சியில் இங்கே வந்து ஒரு நாய் நிற்கிதுங்க. இந்த நாய் நிற்கிது. அந்த நாய் வந்து என்னைய பார்த்து இப்படி குலைக்கிது. எனக்கு வந்து அது வந்து சிரிக்கிற சவுண்டு கேட்குது. நான் வண்டியை நிப்பாட்டிட்டேன். ஏன்னா நாய் சிரிக்குது மனுஷன் மாதிரி அப்படின்னு. வித்தியாசமான ஒரு விஷயத்தை பார்த்தா டப்பு நிப்பாட்டிடுவோம் நம்ம. நானும் ஆட்டோமேட்டிக்காக நிப்பாட்டிட்டேன். நான் நிப்பாட்டினது அவங்களுக்கு தெரியாது. அவங்க போயிட்டே இருக்காங்க. அவ்வளோதான். நான் என்னடா இப்படி நாய் சிரிக்கிற மாதிரி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கேன். சிரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. நான் ஏன்னா குலைக்கணுமேன்னு எனக்கு அப்பயே ஒரு மாதிரி கப்ப ஆரம்பிச்சிருச்சு. என்னமோ நடக்குது அப்படின்னு. சரி இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க நம்ம அப்படின்னு வேகத்தை ஏற்றிட்டு கிளம்புறேன். நாச்சுன்னு யாரோ புடையில சத்தனை அடித்த மாதிரி ஒரு வலி. இங்கே இந்த ஸ்பைனல் கார்டில் வலி சரி தாங்க முடியாத வலி. என்ன பண்ண முடியும்? பைக் வேற ஓடிட்டு இருக்கேன். நான் மட்டும்தான் ஓட்டணும். அவங்கள கூப்பிடவும் முடியல. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்போ மொபைல் ஃபோன் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்காது. 2006 நினைக்கிறேன். 2006 2005 நிறைய பேர்ட்டெல்லாம் இருக்காது. அப்போ வந்து சரி இப்போ இந்த வலியோட தாங்கிக்கிட்டு சரி நம்ம போவோம், வண்டி ஓட்டிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு நான் வலியை தாங்கிக்கிட்டே ஓட்டுறேன். அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய கண்ட்ரோல் என்கிட்ட இருந்து போயிருச்சு. மனுஷன்னா என்ன, நம்ம மூளை சொல்கிறத நம்ம கேட்கணும். நம்ம மூளை செயல்பாட்டில் நம்ம கண்ட்ரோலில் நம்ம இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போகிறது தெரியுது. என் கண்ட்ரோலில் நான் இல்லை. என் மூளையை நான் யூஸ் பண்ணவே இல்லை. யாரோ எனக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க, அந்த ஆர்டரை செயல்படுத்துகிறேன். அப்படித்தான் இருக்கு. ஏதோ வந்துக்கிட்டே இருக்கு ஆர்டர். வர்ற ஆர்டர் கொஞ்சம் கொஞ்சமாக கோரமாக மாறிக்கிட்டே இருக்கு. நான் அந்த இடது பக்கம் திரும்பும் போது ஒரு கல் இருக்கு, அதுல போய் மோது. இடது பக்கம் உண்மையிலேயே இடது பக்கம் திரும்புறேன், இவ்வளவு பெரிய கல் இருக்கு. எனக்கு வந்து என்னுடைய கண்ட்ரோலை திரும்ப எடுக்கவும் முடியுது. எடுத்து நான் சுயமா சிந்திக்கிறேன். ஐயோ இல்ல கல்லில் மோதக்கூடாது அப்படிங்கிற சிந்தனைக்கு வர்றேன். பேலன்ஸ் பண்ணிட்டு போயிடுறேன். திரும்ப அதோடைய பவரை கூட்டுது. இப்படியே நடந்துகிட்டு இருக்கு. எனக்கும் அதுக்கும் ஒரு மாதிரி யாரோ என்னைய கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. திரும்ப கண்ட்ரோல் நான் பிடுங்குறேன். அங்கிட்ட இருந்து பிடுங்குறேன். திரும்ப கண்ட்ரோல் என்கிட்ட இருந்து பிடுங்குறாங்க. இப்படித்தான் போகுது. முன்னால போற 3 வண்டியை பார்த்துட்டேன். நெருங்கி வந்துட்டேன். அவங்கள பார்த்துட்டேன். நான் கூப்பிடுறேன், அவங்களுக்கு கேட்கவும் மாட்டேங்குது. ஹார்ன் அடிக்கிறேன், ஏன் ஹார்ன் வேலை செய்யல. நான் வண்டியெல்லாம் நல்லா தான் ப்ராப்பராக தான் மெயின்டைன் பண்ணுற ஆள். அது இப்படிலாம் நடந்தது கிடையாது எனக்கு. நான் ஹார்ன் அடிக்கிறேன், அடிக்க மாட்டேங்குது. நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அடிக்குது அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவங்க கிட்ட எனக்கு வந்து அவங்க கிட்ட அதுக்கு விழுகவே இல்லை. அவங்க காதில் விழுக ஹார்ன் அடிக்கலை. அப்படி அடிக்கலை போல. அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து அடிக்கிறேன், அவங்களுக்கு கேட்கல. அதனால அப்படி புரிஞ்சுக்கிட்டேன் நான். அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு முன்னால் போகிறேன், என் பேர் சிம்சேன். முன்னால் வண்டி ஓட்டிட்டு போகிறேன், என் பேர் சிம்சேன். எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது. இங்கே யாரோ எனக்கு சொல்கிறாங்க, இப்படி நேராக போய் இப்படி மோதுனேன்னா அவன் மோதி அந்த சைடு வந்து ஒத்தையடி பள்ளத்தாக்கு வரும், அதில் விழுந்துருவான், போய் மோது அப்படின்னு சொல்லுது. சொல்லும் போது நான் சொன்னால் நான் என்ன பண்ணணும்? இப்படி யாராச்சும் எனக்கு தப்பாக இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னால் என் மூளை என்ன சொல்லணும்?
அப்பெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் என் கண்ட்ரோலில் தான் பிரேக் போட்டு நீ யாரா நீ அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று எதிர்த்து பேசணும்ல. ஆக்சிலேட்டர் திருவிறேன், நான் வேகமாக போகிறேன் அது சொல்லு. ஆக்சிலேட்டர் திரும்பி போய் மோதுனா விழுந்துருவேன் அவன். அதுக்கப்புறம் ஏதோ சமாளித்து திரும்ப என் கண்ட்ரோலுக்குள்ள வந்து நான் அப்படி ஸ்பீடை குறைச்சி பிரேக்கை போட்டு அவன் திரும்பி போயிட்டான். போனதுக்கப்புறம் நான் அங்கே போய் நின்று பார்க்குறேன், பெரிய பள்ளத்தாக்கு. மோதி இருந்தால் போய் விழுந்துருப்பேன். இப்படியே ஒரு போராட்டம். அங்கேருந்து ஒரு 12:30 மணிக்கு ஆரம்பித்தது. கீழே 1.25 மணி நேரம் அவன் கீழே இறங்கி வரான். கீழே இறங்கி வர வரைக்கும் இப்படியே வேர்த்து ஊத்துது எனக்கு. என்னால் முடியல. எதையோ சமாளித்து வர்றேன். அவங்களையும் நிப்பாட்ட முடியல, ஃபோனும் பண்ண முடியாது. இப்படி தான் இருந்துச்சு அந்த பயணம். வாடிப்பட்டி எப்பயுமே எங்களுக்கு தெரியும், யாரு ஒரு 20 தடவை போயிருப்போம்ல. அதனால மலையை விட்டு கீழே இறங்கினோன்னா அந்த இடத்துல வந்து ஒரு டீ கடை இருக்கும், எப்பயுமே திறந்துருக்கு, 24 மணி நேரம் திறந்துருக்கு. நாங்கள் எப்பயுமே மலையை விட்டு இறங்கினோன்னா அங்கே போய் ஒரு டீயை குடிச்சிட்டு தான் திரும்ப அப்புறம் அங்கேருந்து கிளம்போம். அவங்களும் போனோன்னா அங்கே நின்ட்டாங்க. எனக்கு தெரியும் அவங்க நிற்பாங்க அங்கன்னு தெரியும். அங்கே போனோன்னா நானும் நேரம் வண்டியை கொண்டு விட்டு நிப்பாட்டிட்டு ஸ்டாண்டை போட்டு டே சிம்சா அப்படின்ட்டு நடக்கிறேன். தடுமாறி போய் கீழே விழுந்துட்டேன். விழுந்தோடனே டீ கடைக்காரங்க என்ன நினைச்சிட்டாங்க, நாங்கள் வந்து மதுவில் சரக்கு தம்பி வண்டி எடு கிளம்பு அப்படின்ட்டு. எனக்கு சொல்லவும் முடியல. நான் எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும்? இத்தனை விஷயம் நடந்திருக்குன்னு ஒரு நிமிஷத்துலேயே சொல்லி புரிய வைக்க முடியும்? இல்லை நான் முடியல, நான் உட்காந்துக்கிறேன் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிறேன். என்ன கிளம்புக்க தம்பி அப்படின்னா, ஏன்டா கீழே விழுந்தடிக்க அசிங்கமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க என்னை திட்ட ஆரம்பிக்கிறேன். அவங்க ஏதோ அவங்க சும்மா ஏதோ நடிக்கிறான் போல, என்ன உனக்கு என்ன ஆச்சு, நல்லா தானே வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு இவங்க வேற திட்டுறாங்க. நான் தட்டு மாதிரி போய் பெஞ்சில் உட்காடுறேன். உட்காந்துட்டு டேய் சிம்சா நான் ஒன்று சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். அந்த டீ கடைக்காரர் வந்துட்டாரு. அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருச்சு போல. என்னுடைய வண்டியோடைய சைடு மிரரை நான் இப்படி திரும்பி இருக்கு. அவன் வந்து என் பக்கத்தில் வந்து நின்றுட்டு இப்படி தொட்டுட்டு, தம்பி இந்த கண்ணாடியை நீங்கள் தான் திருப்புனீங்களா அப்படின்னு கேட்டார். என்ன கண்ணாடியை திருப்புனீங்களா அப்படின்னு நாடு திரும்புகிறேன். கண்ணாடி அந்த பக்கம் திரும்பி இருக்கு. சைடு மிரர்னா இப்படி தானே இருக்கணும், பின்னால் வர வண்டி தெரியும்ல, அந்த பக்கம் திரும்பி இருக்கு. அவருக்கு இதெல்லாம் தெரியுமோ என்னன்னு தெரில. தம்பி இது சரியான தருண பாத்திரத்தில் நீங்கள் ஒரு டீயை குடிங்க, உட்காருங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊர்க்காரங்களை போய் ஏதோ கூப்பிட்டு வந்தாப்புல. ஊருக்கெல்லாம் கூப்பிட்டு வந்து அங்கே 2-3 பேர் வந்தாங்க. நான் வந்து இன்னும் அந்த கதையை அவங்க கிட்ட சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு ஏதோ இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்துருப்பாங்க போல. சரி தம்பி நீங்கள் உங்கள் ஊர் எங்கே என்ன ஏது எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பட்டறையில் வேலை பார்க்குற ஆள் போல 2-3 இரும்பு கம்பியை கொடுத்து இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ஏன் மொத்த வண்டியுமே இரும்பு தானே ஏன்னா இரும்பு செஞ்சுதானே எனக்கு இத்தனையும் நடந்திருக்கு. சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து அண்ணாநகரில் தான் அவன் வீட்டில் தான் தங்குவான். வந்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றா சொல்கிறேன். அவங்க வந்து முதல் நம்பலை. அப்புறம் நான் ஒரு மாதிரி ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் பேசும்போது சரி இவன் அப்படின்னு ஒவ்வொருத்தனா நம்ப ஆரம்பித்தாங்க. ஒவ்வொன்றா டீட்டெயிலாக சொல்லும்போது ஆமாம் கரெக்டு தான் அப்படி ஒவ்வொருத்தனா நம்ப ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் காலேஜுக்கு போனா இந்த வந்தாண்டா கௌசி உங்ககிட்ட மட்டும்தான் நான் சொல்றேன். காலேஜுக்குள்ள பறி விட்டுருக்கீங்க வேணாரு. இதுதான் எனக்கு நடந்த சம்பவம். இதை நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணதோட இருக்கட்டும், நீங்க மட்டும் வச்சுக்கோங்க. நீங்க வாட்டுக்கு யூடியூப்ல கொடைக்கானல் போலாம் நினைச்சா போக முடியாது. நீங்க இது கொடைக்கானல் இது நான் சொன்னேன்ல, அந்த டேர்னிங் இருக்கிற இடம்னு சொன்னேன்ல, நாய் வந்து குளச்சேரம் தான் எனக்கு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கீழே இறங்கினோன்னா அந்த முதுகுல வலி சரியா வந்துச்சுன்னு சொன்னேன்ல, இந்த 2 இடம் தான். இந்த 2 இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 3rd இயர்ல நடக்குது. இந்த 2 இடம் இது ஏதோ ஒரு சமிங்கியா என்னங்கிறது தெரில. அதுக்கப்புறம் எங்கள் காலேஜில் இருந்து கொடைக்கானலுக்கு எங்களை மாதிரி நிறைய பேர் போவாங்க. போகும்போது அந்த நான் இன்னும் குளச்சின்னு சொன்னேன்ல, அந்த இடத்துக்கும் இன்னொன்று முதுகில் ஒரு யாரும் வலி அடித்த மாதிரி வலி இருக்குங்களா, அந்த இடத்துக்கு நடுவில் ஆக்சிடென்ட் ஆகி எங்கள் கிளாஸ் பையன் ஒருத்தன் இறந்து போயிட்டேன். கரெக்டாக அந்த 2 இடத்துக்கு நடுவில். இன்னொருத்தன் அதே மாதிரி கொடைக்கானல் போகும்போது மலை ஏறுறதுக்கு முன்னாலேயே அவனும் ஆக்சிடென்ட் ஆகி அவனும் இறந்துட்டான். 2 ஆக்சிடென்ட் நடந்துட்டு. இது நடக்கிறதுக்கு முன்னால் எனக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு. இது என்னமோ அதுக்கப்புறம் டாக்டர் கனெக்ட் பண்ணி பார்த்தா அப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது.
அது யதார்த்தமா கூட நடந்திருக்கலாம், சும்மா ஒரு பயத்தை உண்டாக்குது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் படைக்க போறீங்களா? இல்ல, அதுக்கப்புறம் போல நம்ம பைக்ல எப்படி அதுக்கப்புறம்னா அந்த 2 பேர் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு பெண் பிடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் நான் போனேன். ஆனா அதுக்கப்புறம்லாம் ஒண்ணும் நடக்கல. ட்ரை பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் கல்யாணம் தான் கனெக்ஷன் இதோ கேமராமேன் எங்க எதிர்த்த வீட்டு பாட்டி, வயசான பாட்டி, ஆப்செட் வயசான பாட்டி வந்து எனக்கு சின்ன வயசுல தெரியும். அவங்க நல்ல வயசான பாட்டி. திடீர்னு ஒரு நாள் வழிக்கு விழுந்துட்டாங்க. நான் தான் அவங்க வழிக்கு விழுந்து பார்த்து சொன்னா அட்மிட் ஆனா திருப்பி கியூர் ஆயிட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்க செத்துட்டாங்க. எனக்கு எப்பவுமே தலைவலி வந்தா வாமிட் வரும். சரி, நான் வாமிட் எனக்கு அன்னைக்கு ராத்திரி 11 o'clock 12 o'clock சம்திங் இருக்கும். வாமிட் மம்மி கூப்பிட்டு நான் வெளில கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வரட்டும்னு சொல்லிட்டு வெளில போகலான்னு, இந்த பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் அவாவான்னு சொல்லுவாங்க. ஏன்னா தெலுங்கு அவாவான்னு சொல்லுவேன். மம்மி இங்கே அவங்க இறந்துட்டாங்க, அந்த இது இல்லை எனக்கு. மம்மி அங்கே நான் அவங்கள தான் பார்க்குறேன், அவங்க உருவம் தான் இருக்கு. மம்மி அவா நிற்கிறாங்க, அவா நிற்கிறாங்க. நீ ஃப்ரெஷ்ஷாக வாங்க தானே சொன்னேன், அது மட்டும் வாடினேன். ஆனால் நான் அவங்கள தான் பார்த்தேன். ஆனால் எங்கள் வீட்டிலலாம் யாரும் நம்பலை. ஆனால் அவங்க இறந்துட்டாங்க அந்த டைமு. அவங்க எப்பவுமே காம்பவுண்ட் செவரில் இப்படி நிற்பாங்க. அதனால மம்மி அவா நிற்கிறாங்க இந்த நேரத்துலன்ற அவங்க யாருமே நம்பலை எங்கள் வீட்டில். உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. அவ்வளோதான், வேற எதுவும் உங்களை என்கரேஜ் பண்ணல. இதுக்கு மேல சொன்னாங்க, அதனால வீட்டுக்குள்ள வாங்கன்ட்டாங்க. வேற மதனோட ஒரு புக் வர மாதிரி சுஜாதாவோட ஏன் எதற்கு எப்படின்னு ஒரு புக் வரும். அது பார்த்தீங்கன்னா இந்த புக்கு யூஸ்வலாக நம்மளால வாங்க முடியாது. ஏன்னா அப்போயே எனக்கு தெரிஞ்சு 70 ரூபா 80 ரூபா இருக்கும். நான் சொல்கிறேன் ஸ்கூல் படிக்கிற டைமில். ஆனால் புக்கு குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்காகவே நீங்கள் புக்கு வாங்கலாம். எல்லாம் வந்து கலர் படங்கள் இருக்கும், அந்த ஆயில் பிரிண்ட் இருக்கு இல்லையா. ஆனால் அதில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் அப்போ சுஜாதாவோட இது என்னென்னா ஆரம்பிக்கிறது ஒரு இந்த டாபிக் ஒன் ஆஃப் இதாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேஜஸ் இருக்கும். நல்ல பெரிய புக்கு. அதில் அவர் எல்லாமே எழுதியிருப்பார். அப்போவே கம்ப்யூட்டர், நான் சொல்கிறதுலாம் எனக்கு சொன்ன 90s 92 93 வந்து கம்ப்யூட்டர்ஸ் பற்றியெல்லாம் எழுதியிருப்பார். எப்படி அந்த சிப்புலேருந்து நீங்கள் அந்த புக்கில் எல்லாமே இருக்கும். நமக்கு ரேராக அந்த புக் வந்து எங்கள் மாமா மெட்ராஸில் இருந்தாங்க, அதனால எனக்கு அந்த புக் கிடைக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 4-5 பேஜ் வந்து இந்த பேய்க்கான இது இருக்குது. அதில் வந்து அவர் என்ன எழுதியிருப்பாருன்னா, சரி பேய் இருக்கா இல்லையா, அதுதான் கொஸ்டினே. அப்போ இப்போ இதை வந்து ப்ரூவனாக நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவெல்லாம் போட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து அவர் வந்து பேயை ஒத்துக்கிறாரா அப்படின்னு சொல்லி வரும்போது இல்லை. நான் வந்து என்ன சொல்ல வரேன், இப்போ நம்ம யாரோ சொன்னாங்க இல்லையா, இப்போ அவங்க சித்தி மாதிரி அதே மாதிரி பேசுகிறவங்க, ஈவன் கிராமத்தில் பிறந்தவங்க இங்கிலீஷ் பேசுகிறவங்கலாம் இருக்காங்க. அந்த டைமில் மட்டும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ இது எப்படி சாத்தியம் அப்படிங்கும்போது ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப உள்ளூர போகும்போது நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். அதோட வெளிப்பாடு தான் அவர் முடிக்கிறாரு. அது நீங்கள் சொன்ன அதே அந்த ஸ்லீப்பிங்லேயும் வருது இல்லையா. நம்ம தூங்கும்போது இப்பயுமே நீங்கள் வந்து ஒரு டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது நீங்கள் ரொம்ப டீப் ஸ்லீப்பில் இருப்பீங்க. பட் உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, போயிருப்பாங்க, ஆனால் உங்களால் எந்திக்க கூட முடியாது. ஸோ ஹி இஸ் கனெக்டிங். அதெல்லாமே அவர் கனெக்ட் பண்ணுவார். எப்படி இதுனா, இது வந்து உங்கள் ஆள் மனசில் நீங்கள் எதையோ நினச்சிட்டு இருக்கீங்க, அப்புறம் அதை வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஒரு விஷயத்தை நம்ம தேடி போகும்போது அது ரிலேட்டடாக நம்ம வந்து ரொம்ப உள்ளே போயிடுறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ அதுக்காக வந்து அது இருக்குது இல்லைங்கிறது என்ன அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் என்ன சொல்ல வரேன்னா, கிடையாது. இது வந்து அவர் 2-3 பேர் ஃபோட்டோ எடுத்த போட்ட மாதிரி ஒரு கட்டடம் இருக்கும். அதில் ஒரு வெள்ளையாக ஒரு போகிற மாதிரி இதை வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து விட்னஸ் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோ எடுத்து அப்படின்னா. இது வந்து வந்திருக்கு, அப்படி சயின்டிஃபிக்காகவே வந்திருக்கு. அது ஃபோட்டோஸும் இருக்குன்னு சொல்லி அந்த புக்கில் அந்த ஃபோட்டோ கூட இருக்குது. அப்படிலாம் சொல்லிட்டு தான் அவர் வந்து இதையும் சொல்லுவார். இப்போ நம்ம டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது நமக்கு வந்து எப்படி இதாகுது அந்த ஸ்லீப்பிங் பேரலைஸ் சொல்கிறது. அண்ட் நம்மளை வந்து அடிச்சு போட்ட மாதிரி நம்ம தூங்கிட்டு இருப்போம். பட் ஸ்டில் நம்மளால எதுவுமே நமக்கு அந்த வீட்டில் நடக்கிறது எல்லாமே தெரியும். இப்பயுமே நம்ம ஃபீல் பண்ணலாம். நீங்கள் என்னைக்காவது ரொம்ப 2-3 நாள் நல்லா தூங்காமல் வீட்டில் போய் தூங்கணும்னு முடிவு பண்ணுறீங்க. பட் அகைன் யூ ஆர் டிஸ்டர்ப்டு. அப்போ டிஸ்டர்ப்டாக இருக்கும்போது உங்களால் ஃபுல்லாகவும் தூங்க முடியாது. அதே சமயத்தில் வந்து ஆனால் நீங்கள் எந்திக்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்திருப்பீங்க. ஆனால் யூ வில் ஃபீல் லைக் உங்கள் வீட்டில் நடந்த எல்லாமே தெரியும். யாரோ வந்திருப்பாங்க, போயிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, வீட்டில் டிவி ஓட்டிட்டு இருக்கோம், அவ்வளோ சத்தத்துலேயும் நீங்கள் டீப்பாக ஸ்லீப் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுதான். ஆனால் அந்த புக்கு வந்து என்னன்னா, ஸோ ஒன் ஷாப் மாதிரி நீங்கள் அது வந்து ஒரு அனாட்டமியில் ஆரம்பிச்சு, ஜோக்கில் ஆரம்பிச்சு, ஈவன் சினிமா எப்படி எடுக்கிறாங்க, மேற்கத்திய சினிமா எப்படி இருக்காங்க, எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பாரு அவர். நீங்கள் அது அப்போல்லாம் வந்து நமக்கு வந்து தீபாவளி மலர் மாதிரி இயர் எண்டு மலர் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே எல்லாத்தையும் கவர் பண்ண மாதிரி சுஜாதாவோட இதில் வந்துருந்து அது ஷேர் பண்ண. பாஸ்கரோட ஏதோ சிரிப்புன்னு ஏதோ போட்டிருந்தாங்க இன்னைக்கு, அதுதானே இன்னைக்கு
எனக்கு வந்து ராம் கால் பண்ணார் திடீர்னு ஒரு 7:30 மணிக்கு கால் பண்ணி, பாஸ்கர் இந்த மாதிரி ஏதாவது சொல்லணும் அப்படின்னா, வாய்ப்பு கிடைக்கிறப்ப நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா, அதனால சரி ஏதோ ஒன்று எழுதணும்னு சொல்லிட்டு நான் எங்கள் ஒய்ஃப் வீட்டில் வேறு பாத்திரம் நிறைய அடுக்கி வச்சுருந்தாப்புல, அதாவது பாத்திரம் விளக்கிறதுக்காக நான் சொன்னேன், நான் நிறைய சிந்திக்கணும் இன்னைக்கு, நாளைக்கு ஏதோ ப்ரோக்ராம் நீ அதெல்லாம் பண்ணாதான் வந்து க்ளீன் பண்ணிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணுன்னு. அப்புறம் யோசிச்சு பாத்திரம் விளக்கிட்டே என்னத்த சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நீ பார்த்தீங்கன்னா நின்று உங்கள் குரூப் மாதிரி நிறைய படிக்கிறதெல்லாம் கிடையாது. எனக்கு படிக்கணும்னு ஆசை, நான் டைம் கிடைக்கிறது இல்லை, ஏன்னா ஆக்குப்பைடாகவே இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் உங்கள் குரூப் வந்து எல்லாமே தெளிவாக கதையும் சொல்கிறீங்க, நிறைய புக்கிலேருந்து இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்க. அதனால அது எனக்கு சொல்ல தெரியும். நாங்கள் அங்கே இது நான் யூடியூப்ல அடிக்கடி கேட்பேன், நான் உங்களுடைய நிகழ்ச்சி எல்லாம் ஆஃபீஸில் வந்து கேட்பேன். ஹலோ இங்க பாருங்க, நமக்கு ஒரு சேனல் இருக்கா இல்லையா? அப்படிங்க நிறைய விஷயங்கள் வந்து இப்போ இது ஷேர் பண்ணி இவரெல்லாம் வந்து நிறைய இதை பற்றி எல்லாம் சொல்லியிருந்தாரு, கேம் எல்லாம் பற்றி அதெல்லாம் வந்து நான் பார்க்குறப்ப என்னடா நம்மளுக்கு சப்ஜெக்டே இல்லையே, என்ன சொல்லலாம் அப்படின்னு. ஒரே ஒரு தடவை நான் லாஸ்ட் இயர் இதே மார்ச் மாதம் ஒரே ஒரு புக்கை படித்தேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் என்ன புக்கு, அந்த புக்கை மட்டும்தான் படித்தேன். அந்த புக்கில் என்னன்னா ஒரே லைன் தான், கிளம்பி ஒரு பனி மனிதனா பார்க்க போறாரு, ரிட்டர்ன் வராரு. இதுக்கு மட்டுமே 240 பக்கங்க. ஆனால் அவர் ஒரு ஊருக்கா போறாரு, அங்கே பார்க்குறாரு, இங்கே வராரு, இங்கே வராரு, அங்கே போறாரு, இங்கே வராரு, மலை ஏறுறாரு, மறுபடியும் இறங்குறாரு. காத்தியெல்லாம் சிரிக்கிறாரு பாருங்க. ஏன்னா நான் அந்த புக்கை படிச்சுட்டு எங்கடா வரேன், கடைசியில் பார்த்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வராங்க. இதுதான் புக்கு, என்னுடைய ஃபீலிங் சொல்கிறேன். அப்படிங்கிறப்போ ஒரு சின்ன இதை நம்ம எதாவது டெவலப் பண்ணி இதை பண்ணால் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, நான் குரோம்பேட்டில் தங்கியிருந்தேன். குரோம்பேட்டில் கிளம்பி கிண்டி போவேன், ஓகேங்களா. என்னுடைய வந்து 23வது வயசில் வந்து அங்கேருந்து போவேன். போகிறப்ப பாவை நோக்கிக்கிட்டே போவேன். இதுதான் ஏங்க உங்களுக்கு தெரியும், மெட்ராஸ்ல ஒரு பஸ்ல ஏறினா எவ்வளவு ரஷ் இருக்கும். அதுவும் 8:30 மணிக்கு தான் கிளம்பி போவேன், பயங்கர ரஷ். நம்ம ஓகேவா, ஃப்ரெஷ்ஷா கிளம்பி போவோம். கிண்டி வரலையும் அவங்க என்ன சொன்னாங்க, ரஷ்ஷா இருக்கும் போது நீங்க போவீங்க. நான் ஒரு 23 வயசுல சென்னையில குரோம்பேட்டில் இருந்து கிண்டிக்கு போறேன். இந்த விஷயத்த ஒரு இந்த கவிஞர்கள்லாம் வந்து இருப்பாங்கல்ல, கவிஞர்கள்லாம் இருந்தாங்கன்னா ஒரு டெவலப் பண்ணா இந்த எக்ஸாஜரேட் பண்றது. ஒரே மேட்ரு என்னன்னா, குரோம்பேட்டில் இருந்து கிளம்பி கிண்டிக்கு போறேன், இதை நம்ம ஒரு லைன்ல சொல்லலாம். இதே அது ஒரு கவிஞராக இருந்தால் எப்படி சொல்லியிருப்பாங்கன்ற ஒரு கற்பனை தான், ஓகேங்களா. ஆமா, இப்ப கவிஞர் பாஸ்கர் ஆயிட்டாங்க. ஓகே, என்ன வேணா சொல்லலாம். எனக்கோ வயது 23, எனக்கோ வயது 23, 18ஐ கூட்டிச் செல்லும் வயதுதான் அது. அது ஒரு அழகான வயது, இளமைக்கு இளமை சேர்க்கும் வயது, என்னை நானே ரசித்த வயது, எல்லோரும் என்னை ரசிப்பதாக உணர்ந்த வயது, முதலில் நான் தேய்த்து குடித்த வயது, முதலில் தலைமுடியில் வகுடெடுத்த வயது, முதலில் முகச்சாரம் முகத்தில் இட்ட வயது. முகச்சாரம்னா ஃபேஸ் கிரீம். முதலில் கவிதை எழுத தொடங்கிய வயது, முகக்கண்ணாடி பாதரசம் பாதி கரையும் வரை பார்த்து ரசித்த வயது, முதல் சம்பளத்தை முத்தமிட்ட வயது, முதலில் கால் சட்டைக்கும் கை சட்டைக்கும் பொருத்தம் பார்த்த வயது. மேட்சிங் போட்டு போடுவோம்ல, அதுதான். ஒரு நாள் காதல் கனவுகளோடு கண் விழித்தேன், காலை கடனை முடித்தேன். சூரியன் பூமியின் மீது தன் கோபத்தை காட்ட தொடங்கிய நேரம். மிடுக்கு பார்வையில் எடுக்கு உடுப்பில் பேருந்து நிலையத்தை அடைந்தேன். அங்கே காத்திருந்தேன். சமத்துவமே சாய்ந்து வருவது போல் பேருந்து வந்தது. அந்த பேருந்தின் எண்
18A. நீங்கள் 18A புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த பேருந்தில் ஏறினேன். மன்னிக்கவும், ஏற்றப்பட்டேன். என்ன ஒரு ஆச்சரியம், என்னை தாங்கி பிடிக்க இத்தனை மனிதர்களா என்று ஆச்சரியப்பட்டேன். என் பேருந்து பல்லவபுரத்தை நோக்கி பறந்தது. பல்லவபுரத்தை அடைந்தது. அங்கே எனக்கு ஒரு ஆச்சரியம். என்னை அறியாமலே என் இதயம் இடம் மாறியது. அங்கு ஒரு அழகு தேவதையை கண்டேன். என் பேருந்திலே ஏறினால், என் அருகில் வந்தால் என்னை உரசு விட்டு சென்றால் நான் தங்கமா இல்லையா என்று பரிசோதிப்பதற்காக யார் பேர சொல்றாங்க இது பண்ணுங்க, ரெக்கார்ட் பண்ணிக்கணும். அவள் அவ்வளவு அழகாக இருந்தாள், தேவதையாக இருந்தாள். பகலில் நிலவுக்கு என்ன வேலை? அவள்கள் விழியில் பேச்சும் பேச்சு என்னை ஊமையாக்கியது. அவள் சிரிக்கும் போது கன்னத்தில் விழும் குழியில் சிக்கி தவித்தேன். அவள் உதட்டு சிரிப்புக்கு ஓரங்கட்டி விட்டது அந்த ஒற்றக்கல் மூக்குத்தி. அவள் கம்மல் மட்டுமல்ல, என் இதயமும் அவளிடம் மாட்டிக்கொண்டு ஊசலாடியது. திடீரென்று கைபேசியை எடுத்து பேசத் தொடங்கினார். அப்பொழுதுதான் எனக்குள்ளே ஒரு ஆமி பிறந்து விட்டது. வேறுமில்லை, பொறாமை பறந்து விட்டது. எனக்கில்லாத பாக்கியம் அவள் கைபேசிக்கு அவள் கன்னத்தை முத்தமிட. அவளும் நோக்கியா, நானும் நோக்கியா. என் மனதிலே ஒரு சாங். வெக்கத்தில் தலைகுனிந்தேன். அவள் காலை உற்று நோக்கினேன். எனக்கு ஒரு பேரிடியாக இருந்தது. பிறகுதான் தெரிந்தது அவள் வேறொருவருக்கு சொந்தக்காரி என்று. நான் என்ன ஆன்டி ஹீரோவா? நன்றி. ஆமா, இங்க வாங்க, உங்க வயசு